போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர் பெருமக்களே, இன்றைய காலை அமர்விலே நாம் இறைவன் மாயையிலே இருந்து தத்துவங்களை தோற்றுவிக்கின்ற முறைமையை ஒருவாறு பார்த்தோம். எல்லாம் வல்ல பெருமான் தன்னுடைய சொரூப நிலையிலே இருந்து பதியாகிய நிலைக்கு இறங்கிய வகையில் சுத்தமாயா தத்துவ புவனங்களை நோக்குகிறான், சுத்தமாயை நோக்குகிறான். அந்த வகையிலே தனது ஞான சக்தியை கொண்டு சுத்தமாயை நோக்க நாத தத்துவமும், அடுத்தது கிரியாசக்தியை கொண்டு சுத்தமாயை நோக்க விந்து தத்துவமும், இரண்டையும் சரிசமமாக கொண்டு சுத்தமாயை நோக்க சாதாக்கிய தத்துவமும் தோன்றுகின்றது. அதன் பிறகு கிரியை அதிகம், ஞானம் குறைவு. சுத்தமாயை நோக்குகிற போது மகேஸ்வர தத்துவம். ஞானம் அதிகம், கிரியை குறைவு. சுத்தமாயை நோக்குகிற போது சுத்த வித்தை, சுத்த வித்தை ஆகிய தத்துவம் தோன்றுகின்றது. என்ற வகையில் நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, 5 தத்துவங்கள். 5ல் தொழில் செய்கின்ற பெருமானுக்கு சிவம், சக்தி, சாதாக்கியம், சதாசிவன், மகேஸ்வரன், உருத்திரன். அப்போ ஒவ்வொரு தத்துவத்திலும் பெருமானுடைய பெயர் வேறு வேறு வகையிலே அமைய பெற்றிருக்கிறது. இந்த 5 தத்துவங்களும் சுத்தமாயா புவனங்கள் என்று சொல்லப்படும். அதன் பிறகு விஞ்ஞானகள வர்க்கத்து ஆன்மாக்களிலே பக்குவம் மிக்கு இருக்கக்கூடிய அனந்த தேவரது அறிவை அதித்திட்டு நின்று அசுத்த மாயையை தொழில்படுத்துகிறான் பெருமான். அந்த வகையில் அசுத்த மாயையில இருந்து மாயை என்கின்ற தத்துவமும், மாயையிலிருந்து காலம், நியதி, கலை என்கின்ற 3 தத்துவங்களும் தோன்றுகின்றன. கலையிலே இருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள் கூடி புருடனாய் நிற்கும். ஆக வித்யா தத்துவங்கள் 7 என்ற வரை நாம் காலையில் பார்த்தோம். இந்த தத்துவங்களிலே இருக்கக்கூடிய புவனங்கள், அந்த புவனங்களிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருமல ஆன்மா என்று சொல்லக்கூடிய பிரளயா களர், பிரளயா களர், பிரளயா களர். களர் என்பதற்கு கலை ஆதி தத்துவங்கள்னு பேர். கலை ஆதி தத்துவம், கலை கூட்டல் ஆதி, கலையாதி, கலை கூட்டல் ஆதி, கலையாதி. இங்கே கலை முதலாக, ஆதி என்பதற்கு என்னங்க, முதலாகன்னு பொருள். கலை முதலாகிய தத்துவங்களோடு கூடி நிற்கின்ற ஆன்மாக்களுக்கு கலர்னு பேர். கலர், கலர் என்பதற்கு கலர் அப்படின்னு என்னது, கலையாதி தத்துவங்களோடு கூடி நிற்பவர் அப்படின்னு பேர். பிரளயம், ஒரு பிரளயம். நம்ம சரிமான பிரளயம்னா என்னதுங்க, ஒரு ஊழிக்காலம். ஒரு ஊழிக்காலம், ஒரு உலகத்தை தோற்றுவித்து மொத்த உலகத்தை ஒடுக்குனா அதற்கு ஒரு பிரளயம்னு பேர். இப்படி எண்ணிலி பிரளயங்கள் தோன்றி இருக்கின்றன. சரிங்களா? இப்போ இந்த இந்த இருமல ஆன்மான்னு சொன்னோமா இல்லையா, இருமல ஆன்மாக்கள் இவர்களுடைய அதிகபட்சமான வாழ்வினுடைய எல்லை எத்தனை தடவை இவங்க பிறப்பாங்க,
எத்தனை தடவை இறப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிங்கன்னா மேக்சிமம் ஒரு பிரளயம், ஒரு பிரளயத்துக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க, பிறப்புக்கு வந்து பிறப்பாங்க இறப்பாங்க பிறப்பாங்க இறப்பாங்க, அது சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பிறப்பு இன்னும் முடியல, உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இப்ப இந்த பிரளயம் எப்ப முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பிரளயம் இன்னையோட முடியுது, ஒரு ஊழி காலம் முடியுதுன்னு சொன்னா, இப்போ அந்த விஞ்ஞான கலர்ல முத்திக்கு போகாதவங்களா இருப்பாங்க இல்லையா, இப்ப பிறவிக்கு வந்து அந்த சாதனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன ஆகல, இன்னும் முத்திக்கு போகல. இப்ப இவங்களை என்ன செய்வார், நான் பெருமான் அப்படியே செஞ்ச வினையெல்லாம் மொத்தமா டிஸ்கவுண்ட் பண்ணி முத்திக்கு கூட்டிக்கார். யாருக்கு, நமக்கு இல்ல, யாருக்கு, பிரளயா கலருக்கு. பிரளயா கலருக்கு அதிகபட்சமான வாழ்நாள் எது, ஒரு பிரளயம் அதிகபட்சம். அதுக்குள்ளேயே முத்திக்கு போனவங்களாம் போயிடுவாங்க. புரியுதா இல்லைங்களா? ஒரு பிரளயம்னு வச்சுக்கோ, ஒரு 100 பிறவி, தோராயமா புரியறதுக்காக சொல்றேன், ஒரு 100 பிறவியில ஒரு பிரளயம் முடியுது. சில ஆன்மா பிறந்து ஒரு 10 பிறவியிலேயே பக்குவம் அடைஞ்சு முத்திக்கு போயிடும். சில ஆன்மா ஒரு 50 பிறவி பிறந்து முத்திக்கு போயிடும். இப்போ 98 ஆச்சு, 99 ஆச்சு, 100 ஆச்சு, இன்னும் ஒரு 10-50 பேர் எஞ்சி நிற்கிறாங்க. இவங்க இன்னும் பக்குவம் அடையல, பக்குவம் அடையல. பெருமான் இப்ப என்ன செய்யணும், உலகத்தை ஒடுக்கணும். காலம் வந்துருச்சு, உலகத்தை ஒடுக்கணும். ஒடுக்கும் போத எஞ்சி நிற்கின்ற பிரளயாளருக்கெல்லாம் முத்தி கொடுத்துருவார். யாருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிரளயாளருக்கு. நமக்கு இல்ல, நாமெல்லாம் யாரு, சகலர். நம்ம எத்தனை பிறவினா தெரியாது, ஒரு பிரளயம் 2 பிரளயம்லாம் இல்ல, பக்குவம் அடைகிற வரைக்கும் பிறந்துகிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? பிரளய காலம் வரை, பிரளய காலம் வரை கலையாதி தத்துவங்களுக்கு பாருங்க, காலம் நெய்தி கலை வித்தை அராகம் சொன்னோமா இல்லையா, இந்த தத்துவங்களோடு கூடி நிற்பாங்க. பிரளயத்துக்கு அப்புறம் இந்த தத்துவங்கள் இவங்களுக்கு வராது. ஏன், முத்திக்கு போயிடுறாங்க. முத்திக்கு போயிட்டா பிறப்பு கிடையாது, கருவி எல்லாம் வராது. சரிங்களா? இப்ப பிரளயகலர் என்பது பிரளய காலம் வரை கலை முதலாகிய தத்துவங்களோடு கூடி நிற்பதினால இவர்களுக்கு என்ன பேரு, பிரளயா கலர்னு பேரு. இன்னொருத்தர் முதல்ல சொன்ன அவங்க யாரு, விஞ்ஞான கலர். விஞ்ஞான கலர்னு பார்த்தோமா இல்லையா, கலையாதி தத்துவங்களோடு இவங்க கூடி நிற்க மாட்டாங்க. இவங்க கூடி நிற்க மாட்டாங்க. ஏன்னா விஞ்ஞானம் என்பதற்கு மேலான அறிவு. விஞ்ஞானம்னா என்னது, மேலான அறிவு. மேலான அறிவு இருக்கிறதுனால கலையாதி தத்துவங்களோடு இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கூட மாட்டாங்க. ஏன்னா இவங்கள எங்க இருக்கிறாங்க, இதுக்கு மேல இருக்காங்க. புரியுதா இல்லையா? இதுக்கு மேலதான் என்ன இருக்கு, சுத்த தத்துவம் 5 இருக்கு. நீங்க இடம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே வரணும். முதல்ல 5 யாருக்குரியது, விஞ்ஞானர்களுக்குரியது. அதுக்கு கீழே 7, இந்த 7 யாருக்குரியது, பிரளயர்களுக்குரியது. இப்போ இந்த இதுக்கு மேல அவங்க இருக்கிறதுனால கலை முதலைய தத்துவங்கள் யாருக்கு கிடையாது, விஞ்ஞானங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க அறிவு எப்படிப்பட்டதுங்க, நல்ல அறிவு. நல்ல அறிவு இருக்கிறதுனால கலை வித்தை ஆறாக அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டியதில்லை. அதனால அவங்க யார், விஞ்ஞான கலர். இவங்க பிரளய காலம் வரைக்கும் இதோட இருப்பாங்க. நம்ம யாரு, சகலர். சா கூட்டல் கலர். சா என்பது உபசர்க்கம்னு பேர் இலக்கணத்துல, அதுக்கு பொருள் இல்லை. கலர், கலையாதி தத்துவங்களோட கூடியிருப்பான் முத்தி வரைக்கும். முதல் பிறப்புல இருந்து கடைசி பிறப்பு வரைக்கும் கலையாதி தத்துவங்களோடு கூடி நிற்பான். அது எவ்வளவு காலம் தெரியாது. 84 லட்சம் யோனி பேதம், 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் யோனி பேதம். இதுல பிறந்து 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 சுத்திக்கிட்டே இருப்போம். அவ்வளவு சீக்கிரம் திருவடிக்கு போக முடியாது. காரணம் என்ன, ஆணவ மலம் நீங்கிறது அவ்வளவு கஷ்டம். ஆணவ மலம் நீங்கிறது அவ்வளவு கஷ்டம். ஆணவ மலத்தை நீக்கிட்டா பிறவியில வேலை இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்கிருமா?
நீங்கவே நீங்காது. என்ன சொன்னாலும் ஆணவ மலம் மட்டும் நீங்கவே நீங்காது. நீங்கிட்டா நம்ம யாரு? சீவன் முத்தர். இப்ப நமக்கு ஆணவ மலம் இன்னைக்கு நீங்கிருச்சுன்னா நாமெல்லாம் யாரு? சீவன் முத்தர். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா அது அவ்வளவு உயிரின் மிக கொடிய குற்றம் எது? ஆணவ மலம். அது அவ்வளவு சீக்கிரமெல்லாம் நீங்காது. நம்ம ஆணவம்னா நேரடியாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஈகோ அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆணவம் ஈகோன்னு சொல்லுவோம். அது இல்லை. ஆணவம் என்பது அந்த ஈகோன்னு சொல்றோமா இல்லைங்களா? தன் முனைப்பு. இது ஆணவ மலத்தினுடைய ஒரு காரியம். ஆணவ மலத்துக்கு பல காரியம் இருக்கு. அதுல ஒரு காரியம் எது? தன் முனைப்பு. அது ஒண்ணுதான். அது போக ஏகப்பட்ட வேலை அது செய்யும். அதெல்லாம் பின்னாடி விரிவா பார்த்துக்கலாம். நமக்கு நேரடியாக ஆணவம்னா தன் முனைப்பு. யான் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றது ஆணவமான்னு கேட்டால் அது ஆணவம் தான். ஆனா அது மட்டும் இல்லை, அது போக அது இன்னும் நிறைய அதற்குரிய குணங்கள்லாம் இருக்கு. அது பின்னாடி விரிவா பார்த்து கொள்ளலாம். எனவே இப்போ 5 ஒரு 7 12 பார்த்தாச்சு. இன்னும் 24 பார்க்கணும். சரி, அடுத்தது இதெல்லாம் அழிச்சிடலாம். உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பில் எல்லாம் இருக்கும். நான் அதனால அழிச்சு அழிச்சு எழுதுறேன். நீங்க நோட்ல ஒட்டுக்க எழுதிக்கங்க. இப்ப பாருங்க, கலை. கலை என்பது எதுல இருக்கு? வித்யா தத்துவத்தில் இருக்கு. அதுல இருந்து நான் திருப்பி அதனோட தொடர்ச்சி எழுதுறேன். அந்த இதுல இருக்கா இல்லையா? கலையிலிருந்து எது தோன்றும்? அது முடிஞ்சது. வித்தை அராகம் எல்லாம் முடிஞ்சது. இப்போ மூல பிரகிருதி. இருக்கா? கலையிலிருந்து மூல பிரகிருதி தோன்றும். கலையிலிருந்து என்ன தோன்றும்? வித்தை தோன்றும், அராகம் தோன்றும், அதெல்லாம் புருடன், அதெல்லாம் முடிஞ்சுது. அது சைடில் ஒரு சப்டிவிஷன் வருது பாருங்க. கலையிலிருந்து என்ன வருது? மூல பிரகிருதி. மூல பிரகிருதி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இந்த மூல பிரகிருதியிலிருந்து சித்தம், குணம், புத்தி, அதாவது என்ன செஞ்சாலும் திருவருள் சம்மதம் என்னது? மதியத்துக்கு மேலதான் சில செய்தி வரும். அது ஒரு வகுப்பு 2 வகுப்புலாம் இல்லை. எத்தனை வகுப்பு எடுத்தாலும் திருவருள் அதுதான். புரியுதுங்களா? பாருங்க, மூல பிரகிருதி. மூல பிரகிருதி இதற்கு அவ்யக்தம். அவ்யக்தம் இல்ல வட சொல்லு. நிறைய சொல்லு வட சொல்லு இருக்கும். ஒன்னும் பயந்துக்க வேண்டாம். சரிங்களா? வியத்தம் பாருங்க. வியத்தம், வியட்டி, வேஷ்டி, வியத்தம், வியட்டி, வேஷ்டி. வேஷ்டினா வேற ஒன்றும் இல்லை, விரிந்ததுன்னு பேரு. ஒரு துணி விரிஞ்சு நின்றுதுன்னா அதுக்கு என்ன பேரு? வேஷ்டின்னு பேரு. புரியுதுங்களா? வேஷ்டி. அதை வடமொழியில் சொன்னீங்கன்னா வியட்டி. வியட்டி. அதை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணீங்கன்னா வியத்தம், விரிந்தது. இதுக்கு என்ன பேருங்க? விரிந்த நிலை. இப்ப நீங்க பஞ்சாக்கரம் சொல்ற மாதிரி ஓம், ஓம். இது நமசிவாய. இதுக்கு என்ன பேரு? பஞ்சாக்கரம். இதுக்கு என்ன பேரு? பஞ்சாக்கரம். இதுக்கு என்ன பேரு?
பிரணவம் சொல்லுவோம். இதுக்கு பேரும் பஞ்சாக்கரம் தான். ஓர் எழுத்து. ஓம்ங்கிறது ஒரு எழுத்து தான், ரெண்டு எழுத்து கிடையாது. ஓம்ங்கிறது ஒரு எழுத்து தான். சரியா? இதுவும் பஞ்சாக்கரம் தான், இதுவும் பஞ்சாக்கரம் தான். எப்படி பஞ்சாக்கரம் கேட்டீங்கன்னா, இது வியஷ்டி பஞ்சாக்கரம், இது சமஷ்டி பஞ்சாக்கரம். இது என்ன பஞ்சாக்கரம்? வியஷ்டி பஞ்சாக்கரம். இது சமஷ்டி பஞ்சாக்கரம். விரிந்த பஞ்சாக்கரம், சுருங்கின பஞ்சாக்கரம். இந்த அஞ்சையும் சுருக்கி சொன்னீங்கன்னா என்னது? ஓம். நம சிவாய, சிவாய நம, சிவய சிவ, இதையெல்லாம் ஒரே சொல்லுல சொல்லணும். என்ன சொல்லணும்? ஓம்னு சொல்லணும். அப்ப ரெண்டு ஒன்று தான். இது வியஷ்டி, இது சமஷ்டி. எதுக்கு நான் சொன்னேன்? வியஷ்டிக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். இங்க வந்துருவோம். வியத்தம் என்பதற்கு என்ன பேரு? விரிந்த. விரிந்த. அவ்வியக்தம் விரியாத. இதற்கு எதிர்மறை சொல்லு. இது விரிந்தது, இது என்னது? விரியாதது. விரியாததுன்னு அது சுருங்கிய. விரியாதது என்பது சுருங்கிய தானே? சரிங்களா? எதுக்கு சுருங்கி நிக்குதுன்னா குணம். குணம். குணம் வெளிப்படாது ஒடுங்கி நின்னுச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? அவ்வியக்தம்னு பேரு. குணதத்துவம் வெளிப்படாம சுருங்கி. இப்ப மல்லிகைப்பூ இருக்கு, மொக்கா இருக்கு. மல்லிகைப்பூ மொக்கா இருக்கு. இப்ப அதுக்குள்ள வாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அந்த வாசம் இப்ப எப்படி இருக்கு? அவ்வியக்தமா இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வியக்தமா இருக்கு. அதுக்குள்ள ஒடுங்கி நிக்குது, விரிஞ்சிருச்சு. வாசம் என்ன வருது? வியத்தம். வாசம் மொக்கா இருக்கும் போத அதனுடைய வாசம் அவ்வியக்தம். அந்த பூவா விரிஞ்சிருச்சுன்னா வியத்தம். அப்ப நல்லா நம்ம நுகர முடியுது. அப்ப விரிஞ்சதுக்கு அப்புறம் வாசம் வரல, ஏற்கனவே அதுக்குள்ள சுருங்கி நிக்குது, வெளிப்படாம இருக்கிறது. விரிந்த உடனே வெளிப்படுது. அப்ப வெளிப்படாத நிலை ஒன்று உண்டு, வெளிப்படுகிற நிலை ஒன்று உண்டு. சரிங்களா? குணம் வெளிப்படாம இருந்ததுன்னா அதற்கு என்ன பேரு? மூல பிரகிருதி. மூல பிரகிருதி என்பதற்கு குணதத்துவங்கள் வெளிப்படாத நிலை. வெளிப்படாத நிலை. சரிங்களா? இந்த ரெண்டையும் ஒன்னா சொல்ற வழக்கம் உண்டு. எதை? மூல பிரகிருதியவே சித்தம் அப்படின்னு சொல்லலாம். சித்தம்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா இதை தனியா சொல்ற வழக்கம் உண்டு. அது மேல உங்களுக்கு உண்மை விளக்கத்துல வராது. சிவபிரகாசம் சிவஞான போதம் வரும்போது இதை என்ன செய்வாங்க? இது வேற, இதனுடைய அடுத்த நிலையா சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புத்தகத்துல எப்படி இருக்கு? ரெண்டையும் ஒன்னாதான் இருக்கு. ஒன்னா வச்சுக்கங்க. சரியா? இப்ப பாருங்க, சித்தம்னு இருக்கு. சித்தம் இது சில புத்தகங்கள்ல குணதத்துவம்னு இருக்கும். அதனாலதான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். உங்க புத்தகத்துல இப்ப என்ன இருக்கு? சித்தம் தானே இருக்கு. சித்தம்னு இருக்கு. பிராக்கெட்ல குணம்னு எழுதிக்கங்க. சில நூல்களிலே இந்த சித்தத்தை குணதத்துவமாக சொல்லுகிற வழக்கம் உண்டு. வழக்கம் உண்டு. அதனால ரெண்டும் ஒண்ணுதான். சித்தமும் குணமும் வேறல்ல, ஒண்ணுதான். சரிங்களா? மூல பிரகிருதியில இருந்து, மூலப்பிரகில இருந்து என்ன தோன்றும்? சித்தம் தோன்றும். சித்தத்திலிருந்து புத்தி தோன்றும். புத்தியிலிருந்து அகங்காரம் தோன்றும். அகங்காரம் தோன்றும். இப்ப பாருங்க, இந்த குணம் என்று சொன்னா இது என்ன, எத்தனை வகைப்படும்? மூன்று. குணம் மூன்று வகைப்படும். சாத்வீகம், ராசசம், தாமசம். குணம் மூன்று வகைப்படும். மூன்று வகையான குணம் நமக்கு உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. சாத்வீகம் இன்பத்திற்கு காரணமா இருக்கும். சாத்வீகம் இன்பத்திற்கு காரணமா இருக்கும். ரஜோகுணம், ராசசம்னா ரஜோகுணம், துன்பத்திற்கு காரணமா இருக்கும். தாமசம் மயக்கத்திற்கு காரணமாக இருக்கும். சரியா? எல்லாம் மயக்கம்தான். இப்ப அது மட்டும் நல்லா தெரியுது, மீது ரெண்டும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எது சாத்வீகமோ ராசதும் புரியுதோ புரியலையோ, தாமசம் நல்லா புரியுது. இப்ப இல்லைங்க, 2 வருஷத்துக்கு கரெக்டா இதெல்லாம் தொட்டோம்னா இந்த இடம் தான் வரும். அது என்ன சொல்வது? திருவருள் சம்மதம். திருவருள் சம்மதம் பழைய மாணவர்களும் தெரியும். இதை தொட்டோம்னாவே சாப்பாட்டுக்கு அப்புறம் தான். என்னதான் முயற்சி பண்ணினாலும் வேணும்லாம் எடுக்கிறது இல்லை. ஆமா, அது கரெக்டா பிராக்டிக்கல் கிளாஸ் தான். எது அவத்தை பிராக்டிக்கல் கிளாஸ் தான். சரி, மூல பிரகிருதி, சித்தம், குணம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தில் சாத்வீகம், ராசதம், தாமசம் என்ற 3 குணங்களும் எப்படி இருக்கும்? அடங்கி இருக்கும். வெளிப்படாம அடங்கி நிற்கும். வெளிப்படாம அடங்கி நிற்கும். அதன் பிறகு புத்தி தத்துவம் தோன்றும். புத்தி தத்துவம் தோன்றும். எதுல? சித்தத்திலிருந்து புத்தி தத்துவம் தோன்றும். புத்தியிலிருந்து ஆங்காரம் தோன்றும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு. நான் கீழே இன்னொரு மீதி இருக்கிற 24 எழுதி போட்டுட்டு இதை கொஞ்சம் விரிவாக சொல்றேன். அப்ப சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சரி, இதுல அகங்காரம் 3 வகைப்படும். தைசத ஆங்காரம், வைகாரி அகங்காரம், பூதாதி அகங்காரம். வேற ஒன்றும் இல்லை. தைசதம் என்பது சாத்வீகம். சாத்வீகம் தான் என்ன சொல்றாங்க? தைசதம். அது கீழே எழுதிங்க. சாத்வீகம் தான் தைசதம். அடுத்தது வைகாரி தான் ராசதம், தாமசம் தான் பூதாதி. கீழே இருக்கா? பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த அகங்காரம் என்பது இந்த குணதத்துவம் 3 குணங்களும் விரிஞ்சு நின்ன அகங்காரம்னு பேரு. 3 வெளிப்பட்டால் அகங்காரம், வெளிப்படலனா சித்தம், மூலப்பிரகிருதி. இங்க அடங்கி நிற்கிற தத்துவம் அந்த 3 குணமும் எங்க விரியுது? அகங்கார தத்துவத்துல விரிந்து வெளிப்பட்டு தோன்றுகிறது. இங்க வெளிப்படாம இருக்கிறது, இங்க வெளிப்பட்டு தோன்றுகிறது. நம்முடைய இப்ப உலகத்துல நாம பயன்படுத்தக்கூடிய எல்லாமே குண சம்பந்தம் தான். நீங்க பயன்படுத்த, நீங்க சொல்ற சொல்லுக்கு குண சம்பந்தம் உண்டு. நீங்க பயன்படுத்துற பொருளுக்கு குண சம்பந்தம் உண்டு. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு குண சம்பந்தம் உண்டு. நீங்க நினைக்கிற நினைப்புக்கு குண சம்பந்தம் உண்டு. இங்க உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன உண்டு? குண சம்பந்தம் உண்டு. குண சம்பந்தம் உண்டு. குண சம்பந்தம் இல்லாத பொருள்களே இல்லை. எல்லா பொருளும் என்ன உண்டு? குண சம்பந்தம் உண்டு. ஏன்னா குணத்திலிருந்து தான் தோன்றுது. சர்க்கரையில ஒரு பொருள் செய்யறீங்க, அது என்ன வண்ணமாக இருக்கட்டும், என்ன டிசைனா வேணாலும் இருக்கட்டும், அதுக்குள்ள என்ன இருக்கும்? இனிப்பு இருக்கும். ஏன்னா ஒரு மூலக்கூறு என்னது? சர்க்கரை. புரியுதா இல்லைங்களா? சர்க்கரை தான் அதனுடைய மூலக்கூறு. அதுல வச்சுக்கிட்டு நீங்க என்ன டிசைனா என்ன செஞ்சீங்கனாலும் அதுல என்ன இருக்கும்? கண்டிப்பா இனிப்பு இருக்கும். புரியுதா இல்லையா? ஏன்னா பேஸ் மெட்டீரியல் எது? சர்க்கரை. அது மாதிரி கீழே இருக்கிற எல்லாமே எதுல இருந்து வருது? குணத்திலிருந்து வருது. அப்ப குணக்கலப்பு இல்லாம எதுவுமே இல்லை.
சரிங்களா? அதனால குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப பாருங்க, இந்த தைசத அகங்காரத்துல ரெண்டு கூறா பிரியுது. ஒண்ணு மனம், மற்றொன்று ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் வரிசையா எழுதிக்கங்க. அதுல 5 இருக்கு, இருக்கா இல்லையா? மெய்வாய், கண், மூக்கு, செவி. இங்க வைகாரி அகங்காரம், கண்மேந்திரியம். கண்மேந்திரியம். இங்க 5 பிரியம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். ஐயா, கண்மேந்திரியம் சொல்றீங்க நீங்க. ஓகே, அது கண்மேந்திரிய காற்று. வாக்கு, கை, கால், எருவாய், கருவாய். எருவாய், கருவாய், இந்த 5 இங்க வந்துரும். அங்க ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். எல்லாத்தையும் சார்ட் இருக்குல்ல, பார்த்து எழுதிருங்க. ஏன்னா ரொம்ப கீழே போயிடுச்சு, அதனால நான் எழுதல. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். அப்புறம் பாருங்க, ஓசையிலிருந்து ஆகாயம் தோன்றும். ஓசையிலிருந்து ஆகாயம் தோன்றும். ஊறு, காற்று தோன்றும். வாயு, காற்று தோன்றும். அடுத்தது ஒளி, நெருப்பு, நெருப்பு தோன்றும். சுவை, நீர் தோன்றும். நாற்றம், மண் தோன்றும். சரிங்களா? கடைசியா இருக்கிற எது? மண் தத்துவம், நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், ஆகாய தத்துவம். இதுக்கு என்ன பேரு? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள். இதற்கு மேல இது எதிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தன்மாத்திரைகள். இந்த 5லிருந்து 5 தோன்றும். எதிலிருந்து? தன்மாத்திரைகள் 5லிருந்து பூதங்கள் 5ம் தோன்றும். சரிங்களா? இந்த 5 தன்மாத்திரை எதிலிருந்து தோன்றும்? பூதாதி அகங்காரத்துல தோன்றும். இது எதிலிருந்து எது தோன்றுகிறதுன்னு உங்களுக்கு நீங்க வரிசையா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? அடுத்தது இங்க வைகாரி அகங்காரத்துல கண்மேந்திரியங்கள் 5. கண்மேந்திரியங்கள் 5 எது? வாக்கு, கை, கால், எருவாய், கருவாய். இந்த 5க்கு என்ன பேரு? கண்மேந்திரியங்கள். கண்மேந்திரியங்கள். இது எதிலிருந்து தோன்றுது? வைகாரி அகங்காரத்திலிருந்து தோன்றுகிறது. அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஞானேந்திரியம் 5. ஞானேந்திரியம் 5. மெய், எது? அஞ்சு. அதோட மனம், மனமும் தனியா தோன்றும். இப்ப ஞானேந்திரியங்கள் 5, மனம் 1 6. இந்த 6ம் தைசத அகங்காரத்துல தோன்றும். இங்க வைகாரியில 5, பூதாதியில 10. சரியா? சரியா? இது எல்லாம் எதுல தோன்றும்? அகங்கார தத்துவத்துல தோன்றும். அகங்கார தத்துவம் புத்தி தத்துவத்துல தோன்றும். புத்தி தத்துவம் சித்தத்துல தோன்றும். சித்தம் மூலப்பிரகிருதின்னு சொல்லப்படும். மூலப்பிரகிருதி கலையில தோன்றும். கலையில தோன்றும். இப்ப 24 பாருங்க. இங்க ஒரு 6, இங்க ஒரு 5, இங்க ஒரு 10. என்னாச்சு? 15, 21, 22, 23, 24. இருபத்தி 4 தத்துவம். இதுக்கு என்ன பேருங்க? ஆன்ம தத்துவம்.
மா சொல்லலாம், மூலப்பிரகிருதின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், சுத்த மாயா தத்துவங்கள்ல இருக்கிறவங்க யாரு? விஞ்ஞான கலர். அசுத்த மாயா போனத்தில் இருக்கிறவங்க பிரளயா கலர். ஆன்ம தத்துவத்தில் இருக்கிறவங்க சகலர். சரிங்களா? சகலர். இந்த ஒவ்வொரு தத்துவத்திலும் ஏராளமான புவனங்கள் இருக்கின்றன. இது ஒரு தத்துவம். தத்துவத்துக்குள்ள என்ன இருக்கு? புவனம் இருக்கு. புவனம் பாருங்க, தத்துவத்திலிருந்து எது தோன்றும்? புவனம். புவனத்திலிருந்து உலகம் தோன்றும். உலகம் தோன்றும். சரிங்களா? இந்த உலகம் தான் இப்ப நம்ம இருக்கிறது. இதுல மேல போக 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 தகுதி உயர்ந்துகிட்டே போகும். கீழே வர 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 தகுதி குறைஞ்சுக்கிட்டே வரும். தகுதி குறைஞ்சுக்கிட்டே வரும். சரிங்களா? நம்ம தகுதி என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஐயா, புவனம் என்பது பல உலகங்களினுடைய கூட்டு. ஒரு புவனம்னா ஒரு உலகம் கிடையாது. இப்ப நம்ம சூரிய குடும்பம் சொல்றோம் இல்லைங்களா, 12. இது ஒரு உலகம். இது போல பல சேர்ந்தாதான் ஒரு புவனம். சரிங்களா? அது பல புவனங்கள் எதுல இருக்கு? ஒரு தத்துவத்துல பல புவனம் இருக்கும். ஒரு தத்துவத்துல பல புவனங்கள் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் எண்ணிக்கை பின்னாடி சிவஞான சித்தியார் சிவஞான போதத்துல இதெல்லாம் எந்தெந்த தத்துவத்துல எவ்வளவு எவ்வளவு உலகம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் விரிவு அங்க இருக்கு. சரி, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? எல்லாத்த விட முக்கியம் என்னது? நம்ம எங்க இருக்கிறோங்க தான். மத்தவன் எங்கேயோ இருந்துட்டு போறாயா, நான் எங்க இருக்கிறேன், எங்க போகணும்? இப்ப நம்ம இருக்கிற இடம், இந்த 36 தத்துவம் படிச்சாச்சு. சரிங்களா? இன்னும் இதை விரிவா பார்க்கணும். நம்ம முதல்ல நம்மளை பார்த்தாதான் அப்புறம் அது மேல ஃபர்தரா போறதா இல்லையான்னு நமக்கு தெரியும். இதுல நம்ம இடம் எது, நம்ம இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 36 தத்துவங்கள். 36 தத்துவங்கள், 224 புவனம். 36 தத்துவத்துல புவனங்கள் எத்தனை? 224. இதுல இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேல போக 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 என்ன ஆகும்? தகுதி உயரும். கீழே வர 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 தகுதி குறையும். சரி, இப்ப இருக்கிறதுலயே தகுதி கம்மியா இருக்கிற ஆள் எங்க இருப்பான்? தத்துவத்துல சொல்லுங்க. மண் தத்துவத்துல இருப்பான். எங்க இருப்பான்? மண் தத்துவம். இது எத்தனாவது தத்துவம்? மேல இருந்து வந்தா 36. மேல இருந்து வந்தா 36. இந்த 36 தத்துவம், 36வது தத்துவத்துல 108 புவனம் இருக்கு. 36ல எத்தனை தத்துவம் இருக்கு? எத்தனை புவனம் இருக்கு? 108 புவனம் இருக்கு. சரியா? இந்த 108ல ரொம்ப கீழே இருப்பது காலாக்கினி புவனம். ஆமா, இந்த காலாக்கினி புவனத்தில் இருக்கிற ஒரு உலகம்தான் நம்ம இருக்கிற இந்த பூமி. நம்ம எங்க இருக்கிறோன்னு தெரியுதா? காலாக்கினி புவனம் 108ல கடைசியா இருக்கிறது. இந்த 108ல ஒரு இருக்கிற ஒரு புவனத்துல ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம தகுதி என்னன்னு யோசிச்சுங்க. நம்ம தகுதி என்னன்னு யோசிச்சுங்க. இது ஒரு உலகம் என்பது எத்தனை யோசனை பரப்பு. நீங்க மாபாடியத்துல போனீங்கன்னா சொல்லுவோம், 1000 கோடி யோசனை, லட்சம் கோடி யோசனை அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. சிவதத்துவத்தை விட விந்து தத்துவம் 1000 கோடி யோசனை சின்னது. சத்தி தத்துவத்தை விட சாதாக்கியம் 10,000 கோடி யோசனை சின்னது.
அந்த அளவு சொல்லிக்கிட்டே வராங்க. எங்க நாதத்திலிருந்து சொல்லிக்கிட்டே கீழே வர வர 1000 கோடி, லட்சம் கோடி, 10,000 லட்சம் கோடி கணக்கு போயிட்டே இருக்கு. மேலேருந்து கீழே வரும்போது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? இவ்வளவு கீழே இருக்கிறோம். அதில் 108, அதில் இருக்கிறதுல கடைசி, அதில் ஒரு புவனம், அதில் ஒரு உலகம். அந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். சரிங்க, இந்த பெருமான் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, இந்த நாதம் சொன்னமா இல்லையா, அதை கடந்து இருக்கிறான் பெருமான். சொரூப சிவம் எங்க இருக்கிறதுங்க? இந்த நாத தத்துவத்தை கடந்திருப்பது தான் சொரூப சிவம். அந்த சொரூப சிவத்தை அடையிறதுக்கு பேரு தான் முத்தி. நாமெல்லாம் 4 நாள் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான் எனக்கு முத்தி கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்குறோம். நம்ம இருக்கிற இடம் எங்க, அவன் இருக்கிற இடம் எங்க, இதுக்கு போறதுக்கு தகுதி என்ன? இப்போ நாவுக்கரசு பெருமானை தாண்டகத்தை யோசிச்சு பார்த்துக்குங்க. எத்தனை அரியை நீ எளியானாய், எனையாண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தவைகள் அத்தனையும் பொறுத்தாயன். இவ்வளவு கீழே கிடக்கிற நம்மை இறைவன் ஆட்கொள்ளும் பொருட்டு இங்கேயும் வருகிறான். இங்க வரக்கூடாது. சட்ட பிரகாரம் பெருமான் இந்த புவனத்துக்கு வரக்கூடாது, வரமாட்டான். ஆனால் உயிர்கள் மேல் கொண்டிருக்கிற கருணையினாலே இவனை விட்டுட்டா இவன் என்னைக்கு மேல வர்றது? நீள்கடல்கள் காட்டி சொன்னாரா இல்லையா? நீள்கடல், அது என்னது? நீள்கடல். எவ்வளவு கீழே நாம கிடக்கிறோமோ அவ்வளவு கீழே அவன் திருவடி நீண்டு வருமா. எங்கிருந்து? நாதாந்த பெருவெளியில இருக்கிற பெருமான் மண் தத்துவத்துல கீழே கடக்கிற நம்மை ஆட்கொள்வதற்காக கருணை என்று சொல்லக்கூடிய திருவடி நீண்டு 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 இங்க வந்து நமக்கு இறைவன் எப்படி வரானுங்களா? மானுட சட்டை தாங்கி குருநாதனா வருகிறான். அப்போ அந்த சிவத்தின் பரத்துவம் தெரியாம நம்மால என்ன செய்ய முடியாது? சித்தாந்தத்துல நிக்க முடியாது. முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? நம் இருப்பு தெரியணும், நம்ம தகுதி என்னன்னு தெரியணும், தகுதி தெரியணும், நம்ம இழிவு தெரியணும், பெருமானுடைய பெருமை தெரியணும். நம்ம போய் அவன்கிட்ட வாயை திறக்கலாம் ஐயா, பேச முடியுமா? அவன் பரத்துவம் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பேசாம நிற்க வேண்டியதுதான். என்னப்பா வேணும்? சாமி நீங்களா பார்த்து ஏதாவது கொடுங்க, நான் போய் என்ன கேட்கறது? கேட்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஒரு தகுதி வேணுமா இல்லையா? ஏன் சாமி நான் இதை செஞ்சேன், எனக்கு ஏன் தரமாட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஒரு தகுதி வேணுமா இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு எல்லா தகுதி இருக்கு. நான் 2 வேளை குளிக்கிறேன், 4 வேளை பூசை பண்றேன், திருவாசகம் பாடுறேன், உளவாரம் பண்றேன், என்ன போல எங்க ஊர்ல பூசை பண்ற ஆள் இருக்கிறா, அவனுக்கெல்லாம் சாமி கொடுக்குறாரு, எனக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மை அது வல்ல, உண்மை அது வல்ல. அப்போ இந்த தத்துவங்களை படிக்கிற போது இது ஏதோ வெறும் கணக்கு இல்லை, இது கணக்கு இல்லை, இது அவனது பரத்துவமும் நம்முடைய இழிவும், நம்முடைய இழிவும். அப்ப இப்படி கீழே கிடக்கிற ஆன்மாவுக்கு கீழே 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 பாட்டம் மோஸ்ட், ஆமா ஒண்ணுமே அற்ற வேஸ்ட். நம்ம தகுதின்னு சொல்றதுக்கு என்ன கிடையாது? ஒரு தகுதியும் கிடையாது, ஒரு தகுதியும் கிடையாது. எப்படிங்க சொல்றீங்க? நான் பாருங்க மேல இருக்கிற ஆளெல்லாம் பாருங்க, 223 புவனத்துல இருக்கிறவெல்லாம் கையை கட்டிட்டு பேசாம நிற்கிறான். நான் என்னென்ன போய் சாமி கேட்கணும்? நாம தான் இங்க என்ன செய்யறோம்? நான் யாரு தெரியுமா, நான் எப்படி பூசை பண்ணுவேன் தெரியுமா, நான் எப்படி பாடுவேன் தெரியுமா அப்படின்னு. ஏன் எப்பவுமே வள்ளுவ பெருமான் சொல்ற மாதிரி பணியுமாம் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. நான் யாரு நான் யாருன்னு கேட்கறவெல்லாம் யாருன்னா, சிறுமை உடையவர் தன்னை விதந்து கொள்வர், பெருமை உடையவர்கள் எல்லாம் தனக்கு
தகுதி இல்லை என்று கருதி நிற்பார். அதனாலதான் நால்வர் பெருமக்களும் என்னது நாயேன் பொல்லா நாயேன் 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 திருவாசகம் பூரா தேடி எடுத்தா எங்க பார்த்தாலும் அதுதான் கிடக்குது. கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடைந்த வேதியனை. எத்தனை இடத்துல சொல்றாரு சரிங்களா? சாலல்ல கடைசியா நமக்கு முத்தியினரி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தினர் அறிவித்து பலவினைகள் பாருமன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனனுக்கு செம்மைநலம் அறியாத சிதறொடும் திருவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான். இதெல்லாம் அறிவிக்கணும், அறிஞ்சாதான் விட முடியும். மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்து. நாய் சிவிகை என்னது? நாய சிவிகையில ஏத்துறது, நாய சிவிகையில ஏத்துறது. இன்னொன்னு நாய் மேல சிவிகை ஏத்துறது. ரெண்டுமே யார் செய்ய மாட்டா? அறிவு இருக்கிறவன் செய்ய மாட்டான். அறிவு இருக்கிறவன் செய்ய மாட்டான். எதை? நாயை போய் சிவிகை மேல ஏத்துவான். ஐயா நாய் மேல யார் போகணும்? ராஜா போனானா நல்லா இருக்கும். சார் சிவிகை மேல ராஜா போனானா நல்லா இருக்கும். சிவிகை வச்சு நல்லா பல்லாக்கெல்லாம் வச்சு நாயை ஏற்றி விட்டா என்ன சொல்லுவாங்க? அப்படி பெருமாள் என்ன செஞ்சிட்டாராம்? பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை. எது பட்டி மன்றம்னு என்னதுங்க? சபையில என்ன கொண்டு போய் ஏற்றி வச்சுட்டீங்க சாமி. எட்டினோடு இரண்டும் எட்டும் தெரியாது ரெண்டும் தெரியாது. எட்டும் தெரியாது, உயிரினுடைய இயல்பு தெரியாது, சிவத்தின் இயல்பு எனக்கு தெரியாது. என்ன கொண்டு போய் இப்படி மேடை ஏத்திட்டீங்களே சாமி அப்படின்னு மணிவாசகர் சொல்றார். எனவே நாய் சிவிகையின் மேல யாரும் ஏத்த மாட்டாங்க, இது ஒரு கருத்து. இன்னொன்னு, நாய் மேல சிவிகை ஏத்தி அது மேல உட்காந்துட்டு வந்தா அவன் என்ன சொல்லுவாங்க? யானை மேல அம்பாரி வச்சு வந்தா நல்லா இருக்கு, நாய் மேல போய் போய் வரையாயா வரவன பைத்தியக்காரன் சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி பெருமான் விஞ்ஞான கலர் அவங்க அறிவுல நின்னானா பரவாயில்ல, பிரளயா கலர் அவங்க அறிவுல இருந்தான் பரவாயில்ல, என் அறிவுல போய் இருக்கிறாயா? என் அறிவு எப்படிப்பட்டதுங்க? நாய் போன்ற அறிவு. இந்த அறிவுல உட்கார்ந்து இருக்கிறதுல அவனுக்கு என்ன பெருமை இருக்கு? ஏதாவது பெருமை இருக்கா? நம்ம அறிவுல இருக்கிறது அவனுக்கு ஏதாவது பெருமை இருக்கிறதா? இப்படி ரெண்டு வகையா பொருள் செய்யலாம். இன்னும் அந்த வகையில இந்த 108 புவனங்களிலே காலாக்கினி உத்திரத்தில அந்த புவனத்துல இருக்கக்கூடிய ஒரு புவனத்துல ஒரு உலகத்துல கிடக்கிற கீழ்பட்ட உயிர் நம்முடைய உயிர். இதை வச்சுட்டு தான் நீங்க சித்தாந்தம் படிக்கணும். இந்த அடிப்படையில சித்தாந்தம் படிச்சாதான் நம்ம என்ன செய்யணுங்கிறது நமக்கு புரியும். சரி, கொஞ்சம் அதனுடைய தொடர்ச்சி பார்த்துருவோம். அந்த கரணங்கள்னு பேரு.